டிசைன் திங்கிங். இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது இந்தியா அளவில் எந்த கல்லூரியிலும் இல்லாமல் முதல் முறையாக இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிற ஃபார்ம் கொண்டு வந்தது யாரு? SNS இன்ஸ்டிடியூஷன் தான். அதெல்லாம் அதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லிக்கலாம். அந்த வகையில் இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி, இந்த டிசைன் திங்கிங்கில் இருக்க 5 பில்லர் ஆக்டிவிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? CLT, CSC, SCD, IITC, SRI. இந்த 5லையும் உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட், அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. அந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி மூலமா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணணும். விருப்பப்படுறவங்க யாரா இருந்தாலும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். SCD பத்தி பேச போறேன். SCD னா ஸ்கில் கேரியர் டெவலப்மெண்ட். இப்போ உங்களுக்கு அகாடமிக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அகாடமிக்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்கில்ஸ் மூலியமா நம்ம போய்க்கலாம். இப்போ அகாடமிக்ஸ்ல உங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஸ்கில்ஸ் எதுவுமே இனோவேஷன்ஸ் கிரியேட்டிவிட்டி எதுவுமே இல்லைன்னா இப்போ ஸ்கில் பேஸ்ட்னா நம்ம ஸ்போர்ட்ஸு, அப்புறம் ரிட்டனு, அப்புறம் ஸ்பீச்சு, டான்ஸிங் அந்த மாதிரி போனீங்கன்னா அது மூலியமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ அகாடமிக்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னா கூட ஸ்போர்ட்ஸ் பேஸில் நீங்கள் போனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். மந்த்லி ஆனுவல் இன்கம் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட கிரியேட்டிவிட்டி இனோவேஷன்ஸ் வச்சு நீங்கள் ஓனாக கூட என்டர்பிரனர் ஆகலாம். எல்லாமே அகாடமிக்ஸ்னு இல்லை, ஸ்கில் கேரியர் டெவலப்மெண்ட்லையும் உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு அது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப்ஸ் இல்லாத அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு போய் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறதுக்கு, பட் இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பில்லர் 4 பில்லர் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸு, பிஸ்னஸ் ஐடியாஸு, அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியோ நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பில்லர் பண்ணலாம். ஸ்கில் அண்ட் கரியர் டெவலப்மெண்ட். SRI பற்றி யாராவது சொல்லுறீங்களா? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ். ஜபா சொல்லுங்க. இப்போ CSC பற்றி பேசுகிறேன். சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி. இது நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு க்ரியேட்டிவான ஐடியாஸ் நம்ம கோர்ஸ்னால காட்ட முடியும்னாலும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஒரு டெவலப் மூலியமாக நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு க்ரியேட்டர்ஸாக இருந்தோம்னா ஒரு புக் பப்ளிகேஷன்ஸு, ஒரு செமினார் கிளாஸஸ் ஒரு ஒரு PDF செக்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வச்சு மாதிரி காட்டுறது, காம்படிஷன்ஸ் போயிட்டு நம்ம ஒரு கிளாரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது இந்த CFC மூலிமா, சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி மூலிமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். வசந்த், உங்களுக்கு அந்த IPC மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணலாம், எப்படி எனக்கு ஹெச்ஆர்சி பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது இல்லாமல் ஓனாக எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணலாம், பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா விதமான ட்ரைனிங்